முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக சசிகலாவை மையப்படுத்தி பல்வேறு சந்தேகங்கள் பரவி வரும் நிலையில் ஜெயலலிதாவிற்கு சசிகலா விஷம் கொடுத்தார் என்ற அதிர்ச்சி செய்தி பரவி வருகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற புலனாய்வு பத்திரிகையான தெஹல்கா தனது அறிக்கையில் சசிகலா ஜெயலலிதாவிற்கு அதிகமான தூக்க மாத்திரைகளும் விஷமும் கொடுத்துள்ளார் என்று கூறியுள்ளது. 2012ஆம் ஆண்டு தெஹல்கா வெளியிட்ட இந்த அறிக்கையை இப்போது சமூக வலைதளங்களில் பலரும் பரப்பி வருகின்றனர். 2011ஆம் ஆண்டு சசிகலா குடும்பத்தினரை அடியோடு கட்சியை விட்டு நீக்கிய ஜெயலலிதா சசிகலாவையும் தனது போயஸ் தோட்டத்து இல்லத்தை விட்டு வெளியேற்றினார். இதனை மையப்படுத்தி 2012ஆம் ஆண்டு புலனாய்வு பத்திரிகையான தெஹல்கா ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் அப்போதைய குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி ஜெயலலிதாவை தொடர்பு கொண்டு குஜராத் தொழிலதிபர் ஒருவர் தமிழகத்தில் தொழில் தொடங்க முயன்றபோது சசிகலா குடும்பத்தினர் அவரிடம் 15% கமிஷன் கேட்டு மிரட்டியதாகவும், சசிகலா குடும்பத்தினரின் இந்த அடாவடியால் தமிழகத்தில் முதலீடு செய்ய பல தொழிலதிபர்களும் நிறுவனங்களும் தயங்குவதாகவும், சசிகலா குடும்பத்தினரின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துமாறு கூறியதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த ஜெயலலிதா சசிகலா குடும்பத்தினரை வெளியேற்றியதோடு பலரையும் கைது செய்யவும் உத்தரவிட்டார். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா மருத்துவ பரிசோதனை செய்தபோது அவரது உடலில் ஸ்லோ பாய்சன் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெயலலிதாவின் தனிப்பட்ட நர்ஸை சசிகலா தான் நியமித்தார் என்பதால் அவர் மீது சந்தேகம் எழுவதாகவும் தெஹல்காவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு தெஹல்காவால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் பலரும் சசிகலா மீது சந்தேகம் எழுப்பி வருகின்றனர். 1999ஆம் ஆண்டு இதே தெஹல்கா பிஜேபி ஆட்சியின் போது நடந்த ஆயுதபேர ஊழலை வெளிக்கொண்டு வந்து பெரும் பரபரப்பு கிளப்ப அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.